ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் குரூப் 2A அதாவது மெயின் எக்ஸாம் ஆன்லைனில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் குரூப் 2Aக்கான மெயின் அதாவது சிபிடி எக்ஸாம் மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ரெண்டாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகண்ட் சிபிடி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி ஏதாவது கையில் வச்சுக்கோங்க. நமக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை வச்சு லாகின் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டியது தான். இதில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு போங்க. இப்போ நீங்கள் சைட் வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மார்க் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் நம்மளோட சிஸ்டம் நேம் இருக்கும், சிஸ்டம் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட கேண்டிடேட் நேம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன எக்ஸாம், அதோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகணும். நம்மளுடைய எக்ஸாமுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க பிஃபோர் எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒன்ஸ் வாசித்துட்டு இதில் பாருங்கள், நம்ம கொஸ்டின் இன்னும் விசிட் பண்ணலன்னா ஒயிட் கலர், கொஸ்டின் இன்னும் அட்டன் பண்ணல அப்படின்னா ரெட் கலர், கொஸ்டின் அட்டன் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் கலர், அப்புறம் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணாமல் ரிவ்யூ கொடுத்துருந்தோம் அப்படின்னா ப்ளூ கலர், கொஸ்டின் அட்டன் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருந்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் ப்ளஸ் ஒரு டிக் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்து ஐ எம் அக்னாலஜ்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் கொஸ்டின் லோட் ஆயிரும். ஸோ இதில் டைம் கொடுத்துருப்பாங்க, நம்மளோட ஃபோட்டோஸ், இது கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். கொஸ்டினுக்கான ஆன்சரை கிளிக் பண்ண வேண்டியது தான். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போயிடும். ஸோ நம்ம அட்டன் பண்ணனால அது க்ரீன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் நான் ரெண்டாவது கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அது ரெட் கலரில் போயிடுச்சு. இப்போ மூணாவது கொஸ்டினில் இருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் கிளிக் பண்ணுறேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்படி எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் கிளிக் பண்ண வேண்டியது தான். இந்த கொஷினுக்கு நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் கொஷின்ஸ் ஆன்சரை கிளிக் பண்ணாமல். ஸோ இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மார்க் ஆன்சர் கிளிக் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ளூ கலர் ப்ளஸ் டிக் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின்னு ஆன்சர் கிளிக் பண்ணுறேன். க்ரீன் கலர். ஸோ நம்ம விசிட் பண்ணாத கொஷின்ஸ் எல்லாம் ஒயிட் கலர் வந்திருக்கு. ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கான ஆன்சரை கிளிக் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். ப்ரீவியஸ் கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் போய்க்க வேண்டியது தான். நம்ம ரெஸ்பான்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் விசிட் பண்ணி அதுக்கும் ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுவோம்.
இப்போ நான் இங்கே 51th கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் சப்மிட் பண்ணுறேன். ஸோ வார்னிங் வருது. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண பிறகு தான் சப்மிஷன் பண்ண முடியும். ஸோ 51க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஃபைனல் விண்டோ. ஸோ எஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது ஃபைனல் ஃபீட்பேக் கேட்டிருப்பாங்க. ஃபீட்பேக் கொடுத்து சப்மிஷன் கொடுக்க வேண்டியதான். ஸோ இதுதான் கடைசி விண்டோ. ஸோ எக்ஸிட் எக்ஸாம் கொடுத்துடணும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.